திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ராஜ்யசபா சீட் வேணும்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் கிட்ட தொடர்ந்து பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்கன்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ப. சிதம்பரம் அவர்கள் சந்திச்சாரு, கிரீஷ் ஜோடங்கர் சந்தித்து பேசினதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா, தாவேக தரப்பிலிருந்து இந்த ஒரு ராஜ்யசபா சீட் காங்கிரஸுக்கு வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி தற்பொழுது மேலோங்கி இருக்கு. ஏன்னா நேரம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. வரும் 8ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ற தருணத்தில் இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் நம்முடைய இணைகிறார். மணிகண்டன், என்னென்ன நகர்வுகள் காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த ராஜ்யசபா சீட் சம்பந்தமா இது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தாவேக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அந்த ராஜ்யசபா சீட்டுக்கான எண்கள் அவர்களிடம் இருப்பது அனைவருமே இருந்தது. இந்த விஷயத்துல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த இடத்தை விரும்புவதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில அரசியல் புரசலாக இருந்த நிலையில கட்சியுடைய மாநில தலைவர் அதனை உறுதிப்படுத்தியிருந்தார். நாங்கள் ராஜ்யசபா சீட் கேட்டிருக்கிறோம். அது குறித்து முதலமைச்சர் மூத்த தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். கட்சியுடைய தலைவர்களிடமும் நாங்கள் இது தொடர்பாக எங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நேற்று தலைமைச் செயலகத்துல கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்திருக்கிறார். இதுல இந்த ராஜ்யசபா சீட் குறித்தும் அவர் பேசியிருப்பதாகவே தலைமைச் செயலக வட்டாரங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், அதே போல அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகியோர் நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சரை சற்று முன்னர் சந்தித்திருக்கின்றனர். அதற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்புல அவர் கூறுகையில ராஜ்யசபா சீட் குறித்து மட்டுமே இந்த ஆலோசனையில நாங்கள் விவாதித்தோம். இது குறித்து பரிசீலித்து ஒரு முடிவை எடுப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ராஜ்யசபா சீட்ல இந்த ஒரு எண் என்பது எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வலுவை சேர்க்கும் என்ற விதத்துல அந்த இடத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதனை பரிசீலித்து அறிவிப்பேன் என முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாக கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் டெல்லி முகமாக ராஜ்யசபாவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவரை அனுப்புவார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் யாரேனும் ஒருவர் முன்ன அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்த்திருந்த நிலையில கூட்டணி கட்சி கோரிக்கை என்பது முக்கிய தலைவர்கள் மூலமாக மேலோங்கி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் அதனை அந்த இடத்தை பெறுவதற்கு கூடுதலாகவே தலைவர்கள் மூலமாக முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கையை வலுப்பெற செய்கிறது என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. ராஜ்யசபா சீட் யாருக்கு கொடுக்கப்பட போகிறது என்பது இன்னும் ஓரிரு நாள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கிறோம். காங்கிரஸ் இதற்காக முடிவுகளை இதற்கான கோரிக்கைகளை வலுவாக தமிழ்நாடு முதலமைச்சரிடமும் தமிழக வெற்றி கழக தலைமையிடமும் முன்வைப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாநில தலைவர் தொடங்கி மூத்த நிர்வாகிகள் தொடங்கி மேலிட பொறுப்பாளர் என அனைவருமே முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை முன்வைப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி மணிகண்டன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.